Hi everyone. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பைத்தான் ப்ராக்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் த கிவன் டெம்பரேச்சர் ஃப்ரம் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ கொஸ்டின் என்னென்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணணும், அதே மாதிரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேசிக்காக நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிய வேணும் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஃபாரன்ஹீட் ஃபார்முலா தெரியணும். ஃபாரன்ஹீட் ஃபார்முலா தெரியணும், செல்சியஸ் ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபாரன்ஹீட்டோட ஃபார்முலா என்ன? செல்சியஸ் இன்ட்டு 9/5 + 32. ஸோ இதை வந்து செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாரன்ஹீட் நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ அதோட ஃபார்முலா ஃபாரன்ஹீட் -32 × 5/9. ஸோ நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிடுச்சு. இது ரெண்டு தான் மெயினான ஃபார்முலாஸ். இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஆல்கரிதம் பார்க்கலாம். இப்போ யூசர்கிட்ட இருந்து சாய்ஸ் வாங்கணும் இன்புட்டாக. ஸோ எப்படி வாங்க போகிறோன்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணணுமா இல்லை ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்னு யூசர் கேட்க போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற இன்புட் எடுக்கிறதுக்காக யூசர் சாய்ஸ், ஃபஸ்ட் ஆல்கரிதம். செகண்ட் என்ன பண்ணுறோம், இப்போ யூசர் வந்து எனக்கு ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபாரன்ஹீட் வேல்யூ வாங்கணும், கரெக்டாக? ஸோ அதனால் அந்த ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ வாங்குறது தான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். யூசர் சாய்ஸ் கொடுக்குறாங்க, அந்த சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாரன்ஹீட்டோ இல்லை செல்சியஸோ வேல்யூ வாங்கணும் திருப்பி யூசர்கிட்ட இருந்தே, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ நம்ம ப்ராசஸ் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுறோம், ஓகேவா? இப்போ யூசர் வந்து அந்த ப்ராசஸ் போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் அகெயின் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ரிப்பீட் த ப்ராசஸ். ஸோ நார்மலாக ஒரு ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணோன்னா நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். எதனால் வைல் லூப்னா நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் தெரியாது, எத்தனை டைம் இந்த லூப் ரன் ஆகணும்னு தெரியாது. ஸோ யூசரோட டெஃபினிஷன் தான் அது. ஸோ யூசர் வந்து எனக்கு இந்த டைமில் போதும் அப்படின்னு ப்ரோக்ராம் என் பண்ணுறாருன்னு நினைக்கிறாருன்னா ஸோ அது அவரோட விருப்பம். ஸோ அந்த டைமில் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் லூப் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணணும். வைல் லூப்புக்கு அப்படி தேவையில்லை. மல்டிபிள் டைம்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் நம்ம லூப்பை பிரேக் பண்ணுற வரைக்கும், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அல்காரிதம் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் கோடிங்குள்ளே வந்திருக்கோம். ஃபஸ்ட் வந்து வைல் லூப் போட்டிருக்கோம். ஸோ வைல் லூப் எதுக்காகனா இந்த பிளாக் ஆஃப் கோட் உள்ளே இருக்குல்ல, ஃபஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட், ஃபோர்த், இந்த 3 பிளாக்கும் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வைல் லூப் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சாய்ஸ்ன்றது ஒரு வேரியபிள். ஸோ யூசர்கிட்டேருந்து நம்ம சாய்ஸ் வாங்க போகிறோம். 1 செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஃபஸ்ட்டு 1 கொடுத்தாங்கன்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டாக எடுத்துக்கும். 2 கொடுத்தோன்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். 3 கொடுத்தா ப்ரோக்ராமை நம்ம குவைட் பண்ணுறோம், லூப்பை விட்டு வெளியே வரும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ சாய்ஸை நம்ம எப்படி வாங்குறோம்னா இன்ட்டுன்னு வாங்குறோம். ஃபஸ்ட்டு இன்ட்டுனா யூசர் வந்து நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நான் இங்கே அப்படியே செட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக கண்டிஷனுக்காக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அவர் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அவருக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கானது தான் இது பேர் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இது ஜஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணால் இது மட்டும் டிஸ்பிளே ஆகும் யூசர்கிட்ட. அப்போ தான் அவருக்கு தெரியும் யூசருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் வெறுமனா இது இல்லாமல் கொடுத்தீங்கன்னா வெறுமனா பிளாங்காக இருக்கும், அவருக்கு என்ன கொடுக்கணுன்னே தெரியாது. ஸோ என்னென்ன சாய்ஸ் இருக்குன்னு தெரியாது அவருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இது பேர் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு வேளை யூசர் 1 கொடுத்தாருனா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோ, இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 1. இதான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுற இடம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், அங்கே செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நான் யூசர் வந்து 1 கொடுத்துட்டாருன்னா நம்ம செல்சியஸ் வேல்யூ வாங்கணும் யூசர்கிட்டேருந்து. அப்போ தான் நம்ம ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ சின்ற வேரியபிளில் செல்சியஸோட வேல்யூ சேவ் பண்ண போகிறேன், யூசர் கொடுக்குற வேல்யூ. ஸோ நான் இங்கே ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸில் வரும். 0.5, 7 சம்திங், 98.8 அந்த மாதிரி பாயிண்ட்டில் வரும். ஸோ அதுக்காக நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன். பாயிண்ட் நம்பர்ஸ் எப்போலாம் வருதோ அப்போ நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதே சேம் திங் இங்கே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுக்குன்னா என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ். ஸோ நீங்கள் செல்சியஸோட டெம்பரேச்சர் தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் எப்படி ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஸோ அதனால் நீங்கள் செல்சியஸ்க்குரிய வேல்யூ தான் கொடுக்கணுன்றதை யூசருக்கு நான் இண்டிகேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ யூசர் வந்து 98 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 செல்சியஸ் கொடுக்குறாருன்னா ஸோ அந்த 1 செல்சியஸ் வந்து இதுக்குள்ளே ப்ராசஸ் ஆகும். C இன்ட்டு 9/5 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆகும், அதுக்கப்புறம் 32 ஆட் ஆகும். ஸோ இது வந்து ப்ராசஸ். அந்த ஃபார்முலா நம்ம அப்படியே டேரெக்டாக ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ளே வரும். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா இது வந்து எஃப் ஸ்ட்ரிங் சொல்லுவோம், ஓகேவா? இது வந்து இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் டைப் பண்ணாலும் எது டைப் ஹலோ வேர்ல்டு அப்படிலாம் டைப் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்கள் லேபில். ஸோ அதெல்லாம் வந்து பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான்.
பட் இந்த எஃப் ஸ்ட்ரிங்கில் இந்த கேலி பிரேசஸ் போட்டிருக்கோம்ல, 2 கேலி பிரேசஸ், இந்த கேலி பிரேசஸ்க்குள்ளே நம்ம எது கொடுக்குறோமோ அந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இங்கே சியோட வேல்யூ வந்து 98.5 கொடுக்குறேன்னா, இங்கே கேலி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறதுல சி போட்டோன்னா நான் 98.5 தான் டிஸ்பிளே ஆகும். இந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும் அந்த கேலி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலும். ஓகேவா? ஸோ இங்கே is2.2f எதுக்கு போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து நம்ம யூசர் வந்து மேபி 98.777777 வேல்யூ கொடுத்துறாரு. ஓகேவா? ஆனால் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் வேணும். ஸோ அதுக்காக தான் இதை ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ யூசர் வந்து 98 அவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாருன்னா நமக்கு என்ன வரும், 98.78ன்னு வரும். ஏன்னா 9.777 இருக்குன்னா 5க்கு அப்புறம் வர வேல்யூ அதான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிஃபோராக ஒரு நம்பர் ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோம். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும், 2 நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகணும். அதனால தான் 2f போட்டிருக்கு. இப்போ நீங்கள் 3f போட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ யூசர் வந்து 98.87 செல்சியஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே 98.71 செல்சியஸ் இஸ் அதோட ஃபாரன்ஹீட் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு வேளை யூசர் வந்து இப்போ சாய்ஸ் 2 கொடுக்குறாருன்னா என்ன ஆகும்னா, சாய்ஸ் 2 என்ன, ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஸோ இப்போ ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் பண்ண போகிறோம். எல்இஃப்ன்றது இன்னொரு கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஒரு வேளை இஃப்ன்றது கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எல்சிஃப், அது அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் வரும். அதுக்காக நம்ம எல்இஃப்ன்ற கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ சாய்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது. ஸோ சேம் திங் அதே தான் பண்ணுறோம். இங்கே ஃப்ளோட்டில் வேல்யூ வாங்குகிறோம். யூசர் வந்து இப்போ ஃபாரன்ஹீட் வேல்யூ கொடுக்கணுன்றதுக்காக என்டர் த டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்கோம். யூசர் கொடுக்குற ஃபாரன்ஹீட் வேல்யூவை இந்த எஃப்ன்ற வேரியபிளை சேவ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம் சியில். ஓகே, செல்சியஸாக ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதில் ஒரு மேபி யூசர் வந்து 1 கொடுக்குறாருன்னா அந்த 1ன்ற வேல்யூ இதில் ப்ராசஸ் பண்ணி இந்த சிலேயே சேவ் பண்ணிக்கும். செல்சியஸ்லேயே செல்சியஸோட வேல்யூ சின்ற வேரியபிளில் சேவ் ஆகிரும். ஓகேவா? செல்சியஸோட வேல்யூ சின்ற வேரியபிளில் சேவ் ஆக போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சேம் திங் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேலி பிரேசஸ்க்குள்ளே நம்ம என்ன வேரியபிள் போடுறோமோ அந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே எஃப்ன்றது என்ன சொல்லியிருக்கோம், ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ சேவ் பண்ணி வச்சுருக்கோம் யூசரோடது. ஸோ யூசர் கொடுக்குற ஃபாரன்ஹீட் வேல்யூ இப்போ 98 ஃபாரன்ஹீட் இஸ், இப்போ இங்கே சீன்றது வந்து அங்கே நம்ம கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். மேபி இப்போ 1 ஃபாரன்ஹீட் வந்து சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சும்மா ஜஸ்ட் இது வேல்யூ மட்டும் சொல்கிறேன். இப்போ 8 செல்சியஸ்னு வந்துடும். ஓகேவா? யூசர் அந்த ப்ராசஸ் பண்ணி இங்கே சேவ் ஆகும்ல ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ 38.1 ஃபாரன்ஹீட் இஸ் 1 செல்சியஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? தேர்ட் பிளாக் ஆஃப் கோட் பாருங்கள், எல்ஸ். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் யூசர் கொடுக்கல, எல்ஸ். ஓகேவா? அவர் வேறு எந்த பட்டன், நம்ம 3 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் எதை கொடுத்தாலுமே ப்ரோக்ராம் வந்து குவைட் ஆகிரும். ஓகேவா? அதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஜஸ்ட் நான் இப்போ ரன் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ செல்சியஸ் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம், 1ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ நம்மகிட்ட என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு 38.11 கொடுக்குறேன். ஓகேவா? அதோட வேல்யூ என்ன, 100 செல்சியஸ். ஓகேவா? சேம் திங். இப்போ வந்து நான் இன்னும் நம்ம ப்ரோக்ராம் முடியல பாருங்கள், திருப்பியும் ஃபஸ்ட்டு என்ன வந்தது அதே இதை ரிப்பீட் பண்ணியிருக்கு பாருங்கள், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் அண்ட் குவைட். ஸோ இந்த லூப்பில் நம்ம அகைன் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் அன்டில் நம்ம குவைட் கொடுக்குற வரைக்கும். சரியா? ஸோ இப்போ நான் செகண்ட் ஒன் கொடுக்குறேன். செகண்ட் ஒன்னில் வந்து என்டர் த டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்னு கேட்குது. ஸோ நான் ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ கொடுக்குறேன். ஸோ 100.60 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கு, 100.60 ஃபாரன்ஹீட் இஸ் 38.11 செல்சியஸ்னு அவங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரெண்டுமே செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த லூப் திருப்பி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நான் குவைட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 3 கொடுக்குறேன். அவ்வளோ ஜஸ்ட் குவைட் ஆகிடுச்சு, யூ ஆர் குவைட்டட். நெக்ஸ்ட் லூப் ரன் ஆகலை பாருங்கள், திருப்பி அகைன் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகலை.